வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோரையும் இன்றைக்கு நம்மளுடைய ஜூம் அதிலும் முக்கியமாக நம்மளுடைய கரு இஞ்சியை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தகவல் களஞ்சியமாக இருக்கும் இது. ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். அதே போல் இன்னும் 2 நிமிடம் இருக்கிறது. உங்களுடைய நண்பர்கள், உங்கள் டீமில் இருக்கவங்க, உங்களுடைய கஸ்டமராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த பொருளை பற்றி தெரியணும்னு நினச்சிருந்தீங்க, கூப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா அவங்கள திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல சகுனம், நல்ல நேரம். அவங்கள வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி கூடிய சீக்கிரம் ப்ரோக்ராமில் கலந்துக்க பாருங்கள். ஏன்னா இது ஒவ்வொரு ப்ரோக்ராமும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தகவலை சொல்கிறதும், இது மூலியமாக நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணும்போது இந்த பொருளை பற்றின ஒரு தெளிவான நமக்கு தேவையான அளவுக்கான ஒரு தகவலோட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும், பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கும், மக்களிடையே இந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ இந்த தருணத்தில், இந்த நேரத்தில் தங்களுடைய முக்கியமான ஏதோ அலுவலகம் இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சு இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் ஜூமில் கலந்துக்க அனைவருக்கும் நன்றி. என்னுடைய பேர் நதீம். நான் இந்த கம்பெனியோடைய வோல்டனில் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு சென்னை ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கான இந்த ஜூம் ப்ரோக்ராமை செஞ்சிட்ருக்கேன். ஸோ அடுத்து உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஞாபகப்படுத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது குணாலன் சார் இருக்காரு, யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, சதாசிவம், தங்கவேல் சார் மும்பைலேருந்து, தருணிகா மேடம் வந்திருக்காங்க. ஓகே. ஸோ இன்னும் பல மக்கள் வரணும், ஞாபகப்படுத்துங்க. ஓகே. ஸோ நம்ம இந்த தகவல் இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுல நம்மளுடைய முக்கியமான முதல் ஒரு முக்கிய தகவல் நம்ம ஆரம்பத்தில் நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, இதுதான் நிதர்சனமான உண்மை, இன்றைய காலகட்டத்தின் உண்மை. இன்றைய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை முன்ன வாழ்ந்த வாழ்க்கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, முதல்ல ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்ந்தோம். 80 90 வயசு 100 வயசெல்லாம் வந்து இன்றைக்கும் நம்ம கிராமங்கள் எல்லாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட தாத்தா பாட்டி ரேஞ்சில் இல்லை, அதை விட 2 தலைமுறை 3 தலைமுறை பார்த்தவங்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு நாள் கடைசியில் எந்த விதமான துன்பமும் யாருக்கும் எதுவுமே கொடுக்காம சத்தமில்லாமல் அவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி விடைபெற்று போனாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது சொல்கிறதுக்கே ரொம்ப சங்கடமாகவும் வெக்கக்கேடாகவும் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு 20 30 வயசுலேருந்தே நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே மருந்து மாத்திரைகள்னால தான் வாழ்கிறோம் அப்படிங்கிற கண்டிஷன் போயாச்சு. லிவிங் ஷார்ட் டையிங் லாங்னு ஆயிடுச்சு. நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்த வாழ்க்கை குறைவாகவும், ஆனால் அந்த ஆரோக்கியமாக கொடுத்த அந்த வரப்பிரசாதத்தை நம்ம வந்து கெடுத்துக்கிட்டு நமக்கு தேவையில்லாத எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பழகி வாழ்க்கை பயணத்தை வந்து எந்த விதமான ஒரு கவனமும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு ஒரு 30 வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நாம் மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக போயிடுச்சு. வரக்கூடியவங்க எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் 30 வயசுலேருந்தே மருந்து மாத்திரைகள்னால தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி அவங்க பெரிய வாழ்க்கை மருந்து மாத்திரைனால வாழ்ந்துடுறாங்களான்னா அதுவும் இல்லை. ஒரு 50 60 வயசுலேயே இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ரொம்ப சீக்கிரமே இயற்கை ஏதக்கூடிய வாய்ப்புகளும் அமைஞ்சிருச்சு. ஏதோ ஆக்சிடென்ட்னால போகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்க கையில் ஏதோ தப்பு நடந்தது, நடக்கலாம். ஆனால் நல்ல ஆரோக்கிய வாழ்வுக்கு பலவிதமான தகவல்களும் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையிலையும் எப்படி வாழணும்னு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு சொல்லி கொடுத்துருந்தாலும், நாம் இன்றைய காலகட்டம் கடந்த ஒரு 30 40 வருஷத்தில் இந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து வாழ்க்கை முறை மாறினால வந்த நோய்கள் தான் இன்னைக்கு உயிர்கொல்லி நோய்களாக இருக்குது. ஒரு காலத்தில் மலேரியா, டிபி இந்த மாதிரி எல்லாம் நிறையா நம்ம வந்து கேள்விப்படுவோம். ஆனால் எப்போ வந்து அதுக்கான மருந்துகள், ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதோ, அது மேலே எல்லாமே வந்து நம்ம ஒரு கட்டுப்பாடு வந்துடுச்சு. ஆனால் இன்னைக்கு பணம் கொழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக மாறிவிட்ட இந்த கடந்த 30 40 வருஷத்தில் மனிதன் எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து நல்ல ஒரு மாடர்ன் வாழ்க்கை முறை வந்ததோ, அதோடு சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்த வியாதிகள் எல்லாமே இந்த வாழ்க்கை முறை வியாதிகள் தான் அதிகம்.
இன்னைக்கு அதிகபட்சமாக உயிர்கொல்லிகளாக இருக்கக்கூடியது ஹார்ட் டிசீஸ், இருதய சம்பந்தப்பட்ட நோய்களாகட்டும், பயங்கரமாக எல்லாரும் பயப்படக்கூடிய அதாவது எந்த வியாதிக்கு வந்தாலும் பயப்படாத மனுஷன் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் டயக்னோஸில் தெரிஞ்ச உடனே பயப்படுறது, பாதி உயிர் அப்பவே போயிடுறது கேன்சரில். சர்க்கரை வியாதி எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாலும் எல்லாரும் புதுசாக இன்னைக்கு சர்க்கரை வியாதிக்குள்ளார வந்துகிட்டு இருக்கிறது பல கோடிகளில் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கு இருக்க வாழ்க்கை முறை அழுத்தங்கள் இதனால் ஹைப்பர் டென்ஷன், பிபி இதெல்லாம் அதிகமாகிறதும், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளான அல்சைமர்ஸ், பார்க்கின்சன்ஸ், இல்லை ஸ்ட்ரோக்கு, ஆஸ்துமா நோய்கள், நுரையீரல் சம்பந்தப்பட்டதுல உடல் பருமன் அதிகமானனால, இல்லை சரவாங்கி போன்ற நரம்பும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தினால் உருவாகக்கூடிய நோய்களும் இன்னைக்கு அதிகமாக போயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் போனீங்கன்னாலும் எந்த ஒரு வியாதி கேள்விப்பட்டாலும் இதுகளுடைய பெயர் தான் நீங்கள் பார்க்க முடியும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில 70,000க்கும் மேல டாக்ஸிக் கண்டாமினன்ட்ஸ், அதாவது விஷமான கழிவுகளின் தாக்கம், நம்ம கலப்படம் நம்ம வாழ்க்கை முழுசும் இன்னைக்கு வந்துருச்சு. எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோமோ, எல்லாத்துலேயும் ஆன ரெவல்யூஷன் எல்லாமே ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கான விஷயத்தோட சேர்த்து நம்ம வாழ்க்கையில் அதிகப்படியான கழிவுகளும் ரசாயனங்களும் இதையும் கொட்டிடுச்சு. இன்னைக்கு காத்துலேருந்து தண்ணிலேருந்து நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள், பழங்கள் எல்லாமே கண்டாமினேட்டட், எல்லாமே மாசுபட்டு கிடக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? காற்றும் வெளியில் போய் நீங்கள் சுவாசிக்கிறது எல்லாமே பெட்ரோல், டீசல் புகை, மாசு, கெட்டு போன புகைகளும், கன்ஸ்ட்ரக்ஷனால் நடக்கக்கூடிய கட்டுமானங்கள்னால வரக்கூடிய புகைகளும் இதுதான் அதிகமாக இருக்குது. தண்ணியில் கெமிக்கல்ஸ் எல்லாமே எல்லா ஃபேக்ட்ரியிலேருந்து இன்னைக்கு ஆற்றுலையும் நிலத்தடி தண்ணீர்களையும் மாசுபடுத்துகிறது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டிசைடுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இன்னைக்கு எல்லா விதமான விவசாயங்கள்லையும் பாருங்களேன், கிருமி நாசிகளும் கிருமி கொல்லிகளும் இதெல்லாமே போடுறது. கிருமியை கொல்லக்கூடியும் இல்லை பூச்சிகளை கொல்லக்கூடியதுன்னா மனுஷனை கொல்லாதா? அதுவும் விஷம் தானே. அதுலேயே போட்டிருக்கு பாருங்க இங்கிலீஷில் பெஸ்டிசைடு, ஹெர்பிசைடு, ஃபங்கிசைடு, எல்லாத்துலேயுமே சைடு இருக்குது. சைடு இன்னொரு பக்கமும் கேள்விப்பட்டிருக்கோம், சைடு, சூயிசைடு. அதுபோல் நம்ம இதை சாப்பிட்ற உணவெல்லாம் நம்ம இன்னைக்கு ஸ்லோ பாய்சனாக நம்மளை எல்லாம் கொண்டுகிட்டு இருக்குதான். அது மாமிச உணவானாலும் சரி, மருந்து மாத்திரைகளானாலும் சரி, எல்லாமே நம்மளை நிதானமாக கொல்லக்கூடிய விஷமாக தான் நம்ம உடம்புல ஊறிட்டு இருக்குன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ஒரு படித்தவரோ படிக்காதவரோ, கிராமத்தாலோ பட்டணத்தாலோ எல்லாத்துக்குமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை மாசுகளும் தெரியும். ஆனால் இன்னைக்கு யாருமே சேஃப் இல்லை. பாருங்களேன், யாராவது இதுலேருந்து தப்பிக்க முடியுமா? எல்லாருமே இன்னைக்கு உலக வாழ்க்கையே ஒரு பயங்கரமான டேஞ்சரஸ் வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு சைடு காற்று மாசாகட்டும், புகைப்பழக்கம், மது பழக்கம்லேருந்து ஆரம்பித்து நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய்கள் எல்லாமே ஃபேக்ட்ரி எண்ணெய்கள், எதுவுமே இயற்கையான எண்ணெய்கள் இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஃபேக்ட்ரியிலேருந்து உருவாகக்கூடியது எல்லாமே செயற்கை முறையில் உருவானது. இயற்கையான உடலுக்கு தேவையா? அது நல்லது பண்ணுமா? உடல் உழைப்பும் இன்னைக்கு குறைஞ்சு, உடல் பருமன், சாப்பிட்றதெல்லாம் தீனிகள் எல்லாம் வெஸ்டர்ன் உணவுகளும் மாடர்ன் உணவுகளும் தின்னுட்டு உடம்புல எந்த விதமான பயிற்சியும் இல்லை, எந்த விதமான உடல் உழைப்பும் இல்லைங்கும் போது உடல் பருமனில் இன்னைக்கு இந்தியா மிக அதிகமாக போயிட்டு இருக்கு. 50% மக்கள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்குது. நம்மளை சுற்றி இன்னைக்கு ரேடியேஷன், எல்லாமே கதிர்வீச்சுகள், அது மொபைல் ஆனாலும் சரி, வைஃபை, ப்ளூடூத்து, டவரு எல்லாமே ஒரு பில்டிங்கில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய செவுத்தை தாண்டி அந்த கதிர்வீச்சுகள் உள்ளே வர முடியும்னா உங்கள் உடம்பு அதை தாண்டி போகாதா? உங்கள் உடம்புல இருக்க மெலிதான தோலை தாண்டி உள்ளே போய் எவ்வளோ அதிர்வுகளும் எவ்வளோ மாற்றங்களையும் நமக்குள்ள உருவாக்கிட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு மைக்ரோ பிளாஸ்டிக், எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக். காலையில் பல்லு விளக்க ஆரம்பிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் எல்லாம் பிளாஸ்டிக் 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 ஆகி இன்னைக்கு ரத்த நாளங்களில் கொழுப்புகள் அடைக்குதோ இல்லையோ பிளாஸ்டிக்குகள் அடைக்குது அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இனிப்பு 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 எதுலெல்லாம் வேண்டாமோ எல்லாத்துலேயும் சர்க்கரை.
காலையில் ஒரு டீ குடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எல்லாத்துலேயும் இனிப்பு இனிப்பு இனிப்புன்னு சாப்பிட்டு அதிகப்படியான இனிப்பே நம்மளை வந்து அந்த அளவுக்கு சர்க்கரை வியாதிகளில் கொண்டு போய் சேர்த்துது. இன்னைக்கு சமீபத்தில் இந்திய அரசாங்கம் வெளியிட்ட ஒரு தகவலில் பார்த்தீங்கன்னா, டெத் டியூ டு அன்சேஃப் வாட்டர், அதாவது பாதுகாப்பில்லாத தண்ணினால உலகத்தில் அதிகமான இறப்புகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இந்தியாவில் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதுவும் டேட்டா சொல்லுது. பாருங்க, டெத் பர் 1 lakh பீப்புள், 1 லட்சத்தில் அதிகப்படியான இறப்புகள் எங்கே? தண்ணினால மட்டும். இப்போ கூட சமீபத்தில் மத்திய பிரதேஷ்லாம் பார்த்துருப்பீங்க நியூஸ்ல எல்லாம். பல ஊர் மக்கள் வந்து அந்த தண்ணி கெட்டு போய் வந்தனால இறந்து போகக்கூடிய நிலைமை பார்த்துருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே நமக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவில் இன்னும் மோசமான நோ சிவிக் சென்ஸ், ஒரு சுய கட்டுப்பாடும் கிடையாது, ஒரு சமூக கட்டுப்பாடும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் குப்பை கூளம் தண்ணி, செவுறு, எதை பார்த்தாலுமே இவ்வளோ குப்பைகள் ஒரு இடத்துல சேர்ந்தாலே அந்த இடம் வந்து சீக்கு உருவாக்கக்கூடிய தன்மைனா, அதுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம எவ்வளோ பெரிய சீக்காளி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம எல்லாமே ஏதோ பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எதெல்லாம் அதிகப்படியாக சாப்பிடணுமோ அது எல்லாத்தையும் குறைச்சிட்டு, எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் அதிகபட்சம் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை. இத்தனை கழிவுகள், இத்தனை கெமிக்கல்ஸும், இவ்வளோ விஷத்தன்மைகளும் நம்ம உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? டெய்லி யோசிச்சு பாருங்க. நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சென்ட்லேருந்து ஆரம்பிச்சு நீங்க ஃபேஸுக்கு தடவக்கூடிய கெமிக்கல், மேக்கப் சமாச்சாரங்கள்லேருந்து, ஸ்கின்னுக்கு தடவக்கூடியதுலேருந்து, சாதாரணமாக கழுத்தில் நீங்கள் அடிக்கக்கூடிய சென்ட்லேருந்து எல்லாமே கெமிக்கல்ஸ். இத்தனை கெமிக்கல்ஸும் உள்ளே போச்சு, இவ்வளோ ரசாயனங்கள் உள்ளே போய் நம்ம அவ்வளோ மெலிதான ஜவ்வுகள் எல்லாம் உள்ள எந்த அளவுக்கு பாதிக்கும்னு எப்பாவது நம்ம யோசிச்சு பார்க்குறோமா? வெளியில குளிக்கிற அழுக்க நம்ம அது சுத்தப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு வெளியில அது ஒரு வேலையாவது நடக்குது. ஆனா உள்ள பாருங்களேன், இத்தனை கழிவுகள் உள்ள சேர்ந்தது நம்மளுடைய நுரையீரல்ல இருந்து, நம்மளுடைய தோல்ல இருந்து, நம்மளுடைய குடல்ல இருந்து, ஒவ்வொரு பக்கமும் கழிவுகள் எங்கெல்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய நம்மளுடைய சுத்திகரிப்பு நிலையங்களான லிவரோ, கிட்னிஸோ, நம்ம ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது எல்லாம் ஓவர் குப்பையாகி எல்லாம் அடைச்சிக்கும். எந்த அளவுக்கு இந்த கழிவுகள் உள்ள சேருதோ, இந்த கழிவுகள் வெளியில வராதனால நடக்கக்கூடிய பிரச்சனைகளே தான் வந்து பலவிதமான சைடு எஃபெக்ட்ஸை உருவாக்குது. நம்ம வந்து நல்ல இயற்கையான நல்ல ஒரு பொருளை சாப்பிட சொன்னோம்னா மனுஷனுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கான்னு யோசிக்கிறான், இல்லை கேட்குறாங்க. எவ்வளோ முட்டாள்தனமான கேள்வி. நம்ம இன்னைக்கு டெய்லி வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில நமக்கு உள்ளார சேர்ந்துட்டு இருக்கிறது எல்லாம் தான் இன்னைக்கு நம்மளுடைய சைடு எஃபெக்டாக இவ்வளவு நோய்களுக்கு காரணமா இருக்கு. சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் ஆஃப் டாக்ஸிசிட்டி. உங்கள் உடம்புக்குள்ளார இவ்வளோ கழிவுகள் தேக்கம் இதெல்லாம் சேருது அப்படின்னா உங்களுக்குள்ள எத்தனையோ இது வந்து ஒரு மாறுதல்களை உருவாக்கிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் இல்லாத ஏதாவது ஒரு மனுஷனை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சாதாரண மலச்சிக்கல், நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிறோம் மலச்சிக்கல் ஒரு நாளைக்கு 2 வேளை போக வேண்டியது 2 நாளைக்கோ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி போகிறோம் அப்படின்னாவே அங்கே முடிஞ்சு போச்சு. உங்க குடல் உள்ள செத்து போச்சு அப்படின்னாலே உங்க உடம்பும் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆனா இது சாதாரணமா ஒரு ஒரு நம்ம உள்ளார விஷத்தன்மை அதிகமாயிடுச்சுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். இந்த மாதிரி உதாரணங்கள் நிறைய. நம்ம உடம்பு எவ்வளோ சாப்பிட்டாலும் டயர்டா இருக்கிறது, வயிறு உப்புசமாகட்டும், தலைவலி ஆகட்டும், ஒத்த தலைவலி, ரெட்டை தலைவலின்னு ஸ்டைலா சொல்லிக்கிறோம். ஆனா அது கூட உங்களுக்கு உள்ளார சேர்ந்திருக்கக்கூடிய இவ்வளவு மாசு மூலியமாகவும் இவ்வளோ விஷத்தன்மை உள்ள கூடுனதுக்கான அது ஒரு சிக்னல் தான் அது. டிப்ரெஷன், மனச்சோர்வு, மனசிதைவு, இதில் பல பேர் தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஏதோ அது வந்து மனச்சோர்வு சமாச்சாரமாக சைக்கலாஜிக்கல் இதுன்னு நினைக்கிறோம். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம உடம்புல விஷம் சேர்ந்ததோ, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இதெல்லாமே நம்மளுடைய தாங்கக்கூடிய சக்தியவே கெடுத்துருது. மூலமாகட்டும், இடுப்பு வலி, கழுத்து வலி, சரவாங்கி நோய்கள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் பருமன், உடல் துர்நாற்றம், வாய் துர்நாற்றம், ஆஸ்துமா ட்ரபிள்கள், நுரையீரல் சம்பந்தப்பட்டது, எப்பவுமே சிடுசிடுப்பு தன்மை, ரொம்ப சீக்கிரம் கோபம் வர்றது, எங்கே ஏதுனாலும் சண்டைக்கு நிற்கிறது, இதெல்லாமே நம்ம உடம்புல சேர்ந்த கழிவுகளும் அதிகப்படியான நோய்களும் உருவாகிட்டு இருக்குங்கிறதுக்கான சிக்னல் இதெல்லாம். தூக்கமின்மை, இன்னைக்கு நம்ம எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க நல்ல வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு சாப்பிடக்கூடாத ஒரு நேரமும் சாப்பிடவே
கூடாத அந்த அந்த நேரமே அதுக்கு இல்லாத நேரம்னா தூக்கத்து நேரம். ஆனா இன்னைக்கு நம்ம சென்னை மாதிரி நகரங்கள்ல மிட் நைட் பிரியாணிலேருந்து ஆரம்பிச்சு மவுண்ட் ரோட்ல போய் பார்த்தீங்கன்னா 12 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் காலையில வரைக்கும் எல்லாம் சாப்பிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த சமூகம் எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல. தன்னுடைய வாழ்க்கையை தானா தன் கையால கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமூகமா இருக்கு. இவ்வளவு கெடுதல்களையும் பண்ணிட்டு நீங்க ஆரோக்கியமாக வாழ்வீங்கன்னு நினைச்சா எப்படி முடியும்? அதுவும் இந்த கெடுதல்களை எல்லாம் சரி பண்றதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள், எவ்வளவோ தகவல்கள் இதெல்லாம் நம்ம மொபைல்ல வந்துகிட்டே தான் இருக்கு. எக்ஸர்சைஸ் பண்றது, வாக்கிங் போறது, ஜாகிங் போடுறது, யோகா பண்றது, உணவுல கட்டுப்பாடு பண்றது, எது சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு தகவல் முன்ன எந்த ஒரு காலத்திலயும் இருந்ததில்ல. ஆனா எல்லாமே மனுஷன் தகவலை வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டு இல்ல அடுத்தவங்களுக்கு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். சோ இதுதான் எல்லா நோய்களுக்கான ஒரு ஆரம்ப கட்டமா இருக்கு. இத்தனை நோய்களும் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா திரும்ப நம்ம அடிப்படைக்கு போகணும். ஒரு உடல் எதனால உருவாக்கப்பட்டது, எது ஆரோக்கியத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் தான். ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம முழு உடம்பும் நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு பில்டிங் எவ்வளவோ பெரிய பில்டிங் கட்டினாலும் அதோடைய கட்டுமானத்துல அந்த செங்கல்கள் இல்ல, அது ஒரு நல்ல குவாலிட்டியான செங்கல் இல்ல, ஈஸியா உடையக்கூடியதாகவும் கெட்டு போகக்கூடியதாகவும் இருந்ததுன்னா அந்த பில்டிங் எப்படி நிற்கும்? ஸோ அது போல தான் இன்னைக்கு நம்ம உடம்ப கட்டுப்பாடோட வச்சிருக்கிறதுக்கு பலவிதமான செல்கள், மூளையிலேருந்து கால் வரைக்கும் அத்தனையும் செல்கள். இந்த செல்கள் எல்லாமே ஒவ்வொரு தனி மனிதன் மாதிரி. இந்த ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம ஒவ்வொரு அங்கமும் அந்த செல்களால் உருவாக்கப்பட்ட அத்தனை அங்கமும் ஒழுங்கா வேலை பண்ணும் இல்லையா? இது எல்லாமே சின்ன வயசுலயே ஸ்கூல்லயே படிச்சோங்க. படிச்சுட்டு போக 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 பெரிதாக ஆக வாழ்க்கையில எல்லாத்தையும் அடிப்படையே மறந்தாச்சு. இன்னைக்கு நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 30, 40 லட்சம் கோடி செல்களால உருவாக்கப்பட்ட இந்த உடம்புல நீங்க நடக்கிறது, யோசிக்கிறது, பேசுறது, நீங்க சாதாரணமா உயிர் வாழ்றதுக்கே இந்த செல்களுக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தி மட்டுமே தான் காரணம். ஆமாவா இல்லையா? எல்லாத்துக்கும் தெரியும். வாழ்றோம் தெரியும். ஆனா இந்த வாழ்றதுக்கு ஒரு லைட் எரியுதுன்னா அந்த லைட் எரியறதுக்கான சக்தி எங்கேருந்து வந்தது? அந்த சக்தி போய் அந்த லைட்டுக்குள்ள சேர்ந்தாதான் அந்த லைட் பிரகாசமா எரியுங்கிற மாதிரி தான். நம்ம உடம்புக்குள்ளாரையும் நம்மளுடைய செல்கள் ஆரோக்கியமா இருந்தா மட்டும் தானே நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் எனர்ஜி கரெக்டாக சக்தி கிடைச்சாதான் அது தன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்யுங்கிறது தெரியும். இதுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது சாப்பிட்டோம்னா போதும். அது எதை சாப்பிட்டாலும் சரி, அதிக அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ஏதோ எனர்ஜி நினைச்சிட்டு இருக்கும். வயிறு முட்டை சாப்பிடுறது, கழுத்து முட்டை சாப்பிடுறதெல்லாம் எனர்ஜி கிடையாது. எது சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், இதெல்லாம் சேர்ந்து தான் உங்க உடலுடைய சக்தியவே அதிகப்படுத்தி தரும் இல்லையா? ஆரோக்கியமான உணவு சாப்பிடணுன்ட்டு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணலாம், நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனா அது நமக்கு வரும்போது நம்ம சாப்பிட்ற உணவுல ஏதாவது ஒண்ணு, இன்னைக்கு சாப்பிட்ற உணவுல நமக்கு நல்லது ஏதாவது கிடைக்குதுன்னு யோசிச்சு சாப்பிட்டுருக்கோமா? எல்லாம் வெறும் வாய் ருசிக்காக மட்டும்தான் சாப்பிட்றோம், நேரத்துக்காக சாப்பிட்றோம், வயிறு நிறைக்கிறதுக்கு சாப்பிட்றோமே தவிர த மோர் ஃபுட் யூ ஈட் த மோர் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுமானா கிடையாது. நம்ம அப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இத்தனை சுகாதார கேடுகளும் மாசுகளும் தான் நல்ல ஒரு நார்மலா ஒரு நல்ல ஆப்பிள் பாருங்க, கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அதே சக்திகள் தான் அந்த ஆப்பிள் மேலேயும் இயங்குது இல்லையா? அந்த ஆப்பிளை கட் பண்ணி வச்சா கொஞ்ச நேரத்துல எப்படி அது கலர் மாறுதோ அதே போலதான் நம்மளுடைய செல்களும் ஹெல்தி செல்ஸ் எந்த அளவுக்கு இந்த மாதிரி தாக்குதல்கள் நம்ம உடம்புல படும்போது அதை எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னா எப்படி ஒரு ஆப்பிள் கெட்டு போகுமோ அதே போலதான் நம்மளதும். எப்படி ஒரு தக்காளி கெட்டு போகுமோ அப்படிதான். ஒரு கெட்டு போன தக்காளி ஒரு கூட முழுசா தக்காளி கூட வச்சா என்ன ஆகும்? எல்லா தக்காளிகளும் எல்லா பழங்களும் சேர்ந்து கெட்டு போகுங்கிற மாதிரி தான் நம்மளுடைய ஒரு செல்லு கெட்டு போச்சுனாலே அது எல்லா செல்களையும் இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் ஆன செல்லு பக்கத்து செல்களையும் கெடுக்க ஆரம்பிச்சோம். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறை தான் இதுக்கு காரணம். ஸோ நம்மளுடைய எனர்ஜிக்கு அடிப்படை நம்ம சக்தி, நம்ம உயிர் வாழக்கூடிய சக்தியே நம்ம செல்கள்ல தான் இருக்கு அப்படிங்கும்போது அந்த செல்கள்ல இந்த சக்தி எது உருவாக்குது, இதை நம்ம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், நம்மளுடைய சக்தியை எப்படி அதிகப்படுத்தணுங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? இதுதான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு, ஆரோக்கியமான வாழ்வுக்கு தேவையானது. ஸோ இதுவும் நம்ம திரும்ப 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ல படிச்ச விஷயம் தான். மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லக்கூடிய இது ஏதோ புது சயின்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 100 வருஷம் முன்னால கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம்.
ஆனால் கடந்த 40-50 வருடங்களாக இது மேலே இன்னும் அதிகமான ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு இன்னைக்கு நம்ம உயிர் வாழ்றதே, இப்போ நீங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் பேசிட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். தயவு செஞ்சு யாரும் இந்த கோடு போடுற வேலை, டிராயிங் பண்ணணும்னா நீங்கள் உங்கள் பேப்பர்லேயோ வீட்டில் வேறு ஏதாவது எடுத்து பண்ணுங்க. இது ஒரு சீரியஸான பிஸ்னஸ் ப்ரோக்ராமில் குழந்தைத்தனம் வேண்டாம், இல்லைன்னா வெளியேற்றப்படுவீர்கள். ஸோ எனர்ஜி பவர் ஹவுஸ் ஆஃப் எவ்ரி செல், ஒவ்வொரு செல்லுக்கும் எனர்ஜி பவர் ஹவுஸ் யாருன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தாங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து, வைத்தியநாதன் சார் தயவு செஞ்சு நீங்கள் சும்மா இருக்கலைன்னா உங்களை வெளியேற்றிடுவோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வெளியில் போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஹவுஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மைட்டோகாண்ட்ரியா நம்ம செல்களுக்குள்ளார கிட்டத்தட்ட 500லேருந்து 5000க்கு மேலே இருக்கும். செல்லே வந்து மைக்ரோஸ்கோபிக்கு, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா எவ்வளோ சின்னதாக இருக்கும், எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மைட்டோகாண்ட்ரியா ஆர் பவர் ஹவுஸ் டு ஜென்ரேட் பாடி எனர்ஜி. இந்த மைட்டோகாண்ட்ரியா இல்லைன்னா நீங்கள் உயிர் வாழவே முடியாது. ஒவ்வொரு செகண்டும் ஒரு கிட்டத்தட்ட அந்த ஏடிபின்னு சொல்லக்கூடிய அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னு சொல்கிறது தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு. இந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிறது எனர்ஜியாக மாற்றக்கூடியதுடைய பெயர் இந்த ஏடிபிங்கிறது. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் ஏடிபி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போது இது கிட்டத்தட்ட ஒவ்வொரு செகண்டும் எவ்வளோ லட்சம் பாருங்கள், 100 லட்சம் ஏடிபி, கிட்டத்தட்ட 1 கோடி ஏடிபி ஒரு டைமுக்கு, ஒரு செகண்டுக்கு, ஒரு நொடியில் உருவாகிட்டு இருக்கணும். இது உருவானாதான் மனிதன் வாழவே முடியும். இது இருந்தால் தான் வாழ முடியும். இது எப்போ குறையுதோ அப்போ தான் மனிதனுடைய படிப்படியாக எனர்ஜி குறைய ஆரம்பித்து அவனுடைய வாழ்க்கையே குறைய ஆரம்பிக்கிறதும், வயதாகக்கூடிய தன்மையாகட்டும், இறக்கக்கூடிய ஒரு தருணத்துக்கும் தேவையானது கடைசி வரைக்கும் நம்ம மொபைலில் எப்படி ஒரு பேட்டரியில் பவர் குறைஞ்சிக்கிட்டே வந்து மொத்தமாக ஆஃப் ஆகுதோ அது போல் மனிதனுடையது. இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் உங்களுடைய செல்களுக்குள்ளார நடக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த கோடான பல 30-40 லட்சம் கோடி செல்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாதான் உங்கள் உடம்பு வளரும், வாழவே முடியும். ஸோ இதுதான் அத்தனை உங்கள் செல்லுக்குள்ள நடக்கக்கூடிய அத்தனை காம்ப்ளிகேட்டடான எல்லா என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ்க்கும் காரணம் இவர் தான். ஸோ இது ஒரு பேட்டரி செல்லு மாதிரி தான். மொபைலில் பேட்டரி மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், எப்போடா குறையுது, எப்போ பவர் சார்ஜ் ஏற்றலான்ட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்ம கவனம் செலுத்துகிற அளவுக்கு நம்ம உடம்புல செலுத்துறதில்ல. நம்ம செல்லுலார் எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குன்னா, நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டியில் ஒரு 70 வாட் பல்பை எரிய வைக்கலாங்களாமா. அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ளார எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். எப்போ இது குறைய ஆரம்பிக்குதோ, எப்படி மொபைலில் பேட்டரி குறைய முக்கியமான ஒவ்வொரு வேலையும் அதில் வந்து மொபைலே தன்னைத்தானே கட் பண்ணிக்கும் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பேட்டரி தாங்கும், இதெல்லாம் யூஸ் பண்ணலன்னா. அதே போல் தான் நம்ம உடம்புக்குள்ளாரையும் பல விஷயங்கள் வந்து ஆஃப் ஆகிட்டே வந்தால் தான் கடைசி வரைக்கும் ஓடுங்கிறது. ஸோ இந்த நார்மல் ஃபங்க்ஷன் நல்ல முழு நிலைமையில் ஓடணும் அப்படின்னா நல்ல சார்ஜ் இருக்கணும். இல்லைன்னா அதுதான் நோய்களுக்கான காரணம். ஒரே காரணம் பல 100 நோய்களுக்கான விஷயம். இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிறது தான். அது வந்து உங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடுனால இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, தூக்கமின்மையினால உங்கள் மைட்டோகாண்ட்ரியா கெட்டு போகும். ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாம் ஃபேக்ட்ரி ஃபுட்டு சாப்பிடக்கூடியது, பேக்கேஜ்டு ஃபுட்ஸு சாப்பிட்றவங்க எல்லாத்துக்குமே மைட்டோகாண்ட்ரியல் எனர்ஜி, ஒரிஜினல் பேட்டரி, ஒரிஜினல் எனர்ஜி கிடைக்காம குறையும். ரொம்ப ஒரு நிதானமான வாழ்க்கை, அதாவது உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை, ஜெனட்டிக்காகவும் மதர்கிட்டேருந்து வரக்கூடியது தான் மைட்டோகாண்ட்ரியாங்கிறனால அங்கேருந்து வரக்கூடியது இன்ஃப்ளமேஷன், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் கிளைசீமியா, சர்க்கரை அளவு குறையிறது, ஏறுறது, ஏஜிங்கு, அப்போ நிறைய அதிகப்படியான கிருமி தாக்குதல்கள், என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ், இதுதான் நீங்கள் எத்தனை நோய் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை நோய்கள் பெயரை எடுத்துக்கிட்டாலும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் என்ன உங்கள் செல்களுக்குள்ளார உருவாச்சோ அதுதான் எல்லா அங்கங்களையும் செயலிழக்க வைக்குது. அதுதான் ஒரு நோய்க்கான காரணமாகுது. இது ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய மசில்ஸ்லேருந்து ஹார்ட்டு, கண்ணு, லிவரு, கிட்னி, கணையம், உங்களுடைய வெள்ளை அணுக்கள் ஆகட்டும், காதுக்குள்ளாரங்க, காது கேட்காம போகிறதுலையும் இன்னைக்கு வந்து பல பேர் காதில்
பட்டன் மாத்திட்டு சுத்திட்டே இருக்காங்க. எத்தனை பேர் இனி காதுக்குள்ளார அந்த மைட்டோகாண்ட்ரியாஸ் கெட்டு போகும்போது காது செவிடாக போகுது. இனி அடுத்த வரக்கூடிய 4, 5 வருஷத்துல பாருங்க, பல பேர் இன்னைக்கு கண்ணாடி மாட்டிட்டு சுத்துற மாதிரி கடந்த 5 வருஷம் 10 வருஷத்துல இனி எல்லாரும் காதுக்கு மெஷின் மாட்டிட்டு சுத்த போறாங்க. குடல் சுத்தமாகறதாகட்டும், நம்ம டிஎன்ஏ, ஆர்என்ஏ வரைக்கும் டேமேஜ் ஆகட்டும், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகட்டும், நம்மளுடைய மசில்ஸோட பிரச்சனை, தசை நார்கள் வலுவடைகிறது எல்லாமே தான் ஒரு மக்கள் வந்து நோயாளி ஆகிறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லி. ஸோ நோயாளியாக காரணம் இந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மெடிசனே இன்னைக்கு நடந்துட்டு இருக்க ஆய்வுகள் இனி அடுத்த 4-5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியாவை ஆரோக்கியமாக வச்சுக்கிறத பற்றி தான் சயின்டிஃபிக் உலகம் எல்லாம் பேச போகுது. நம்ம ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் மக்களுக்கு புதுமையாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் சொல்கிறது எல்லாமே 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு இது அன்னைக்கே சொன்னாங்கன்னு சொல்லுவோம். அது போல தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஹார்ட் ஃபெயிலியரு, ஒரு மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆண்மை கோளாறுகள், கர்ப்பம் தரிக்க முடியாமல் இருக்கிறதுக்கான பிரச்சனைகள், ஹியரிங் லாஸு, அதாவது ஈவன் நம்மளுடைய வாழ்வு நாள் நீட்டிப்பே மைட்டோகாண்ட்ரியா மேலே தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு காலகட்டம் வரப்போகுது. பயோ எனர்ஜெட்டிக் அண்ட் மைட்டோகாண்ட்ரியாங்கிறது பெரிய ஸ்டடியாக இருக்க போகுது. இதை பற்றி இன்றைக்கே பல ஆய்வுகள் வந்து அதுலேயும் இவர் மார்ட்டின் பிகார்ட்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட், இவர் வந்து மைட்டோகாண்ட்ரியா பற்றி செய்யாத ரிசர்ச்சே கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. த பவர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியான்னு புக் எழுதியிருக்காரு. இவரோட ஏகப்பட்ட யூடியூப்ல வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில யாருக்கு எடுத்து சொல்ல ஒரு தகவலாக இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா த ஃபியூச்சர் ஆஃப் மெடிசன் அப்படின்ட்டு ஒரு புக்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு லேட்டஸ்ட்டாக டாக்டர் தாமஸ் சைஃப்ரைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியவர், ரொம்ப வயசானவர், கிட்டத்தட்ட 40-50 வருடம் டாக்டராக இருக்கக்கூடிய நபர் அமெரிக்காவில் ஆன் த ஆரிஜின் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர், அதாவது இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய லெவலில் உயிர்கொல்லி நோயாகவும் எல்லாரும் பயப்படக்கூடிய அந்த கேன்சருக்கு காரணமே உங்கள் செல்களில் இருக்க மைட்டோகாண்ட்ரியல் டேமேஜ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு கேன்சரோடைய ஆரம்ப கட்டத்தையும் அதோடைய தடுப்பையும் வளராம தடுக்கிறதுக்கும் வராமல் இருக்கிறதுக்கும் எப்படி நம்ம வந்து நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியாவை பாதுகாப்பா ஆரோக்கியமா வச்சு தடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காருங்க. சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்க. நம்ம சாப்பிட்ற உணவு மட்டுமே நம்ம செல்களுக்கு தேவையான எனர்ஜியோ மைட்டோகாண்ட்ரியாவோ காப்பாற்றும் கிடையாது. நம்ம உணவுல என்னென்ன தேவைங்கிறதுக்கு இன்னைக்கு முழு லிஸ்டே வெளியிட்டு இருக்காங்க. இதுல ஏதாவது ஒன்னாவது நம்ம எடுத்துக்கிறோமா ஆரோக்கியமா வாழ்றதுக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். ஸோ ஹவு டு இம்ப்ரூவ் மைட்டோகாண்ட்ரியா ஹெல்த்தை நம்ம வந்து இன்னும் ஆரோக்கியமாக நம்ம எப்படி இயற்கையாக நல்லா வச்சுக்கலாங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமுடைய முக்கிய காரணங்கள். ஏன்னா நம்ம இங்கே ஒரு பொருளை விற்கிறதுக்கு வரல, அந்த பொருளை பற்றின தகவலை மட்டும் சொல்லி ஏன் எதுக்கு இதோடைய பின்னணி எதுவுமே தெரியாமல் பொருளை மட்டும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம்னா யாருக்கும் புரிய போகிறதில்ல. எதுக்குன்னு தெரியணும். எப்படி ஒரு காரணம் தலையிலேருந்து கால் வரைக்கும் பல விதமான நோய்களுக்கு காரணமாக இருக்கும்போது அந்த ஒரு காரணத்தை எப்படி கரெக்ட் பண்ணணும்னா உங்களுடைய இந்த மைட்டோகாண்ட்ரியாவை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சாவே உங்களுக்கு அந்த சீக்ரெட் தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்ட்ரோடியூசிங் பிளாக் ஜிஞ்சர் கெம்பேரியா பர்விஃப்ளோரா, இதை பற்றி ஒரு சின்ன தகவலை வீடியோ பார்க்கலாம். கரி இஞ்சி, ஏன்ஷியன்ட் விஸ்டம், ஆதி காலத்து தகவல். கத்திரிப்பு கலர்ல இருக்கும் பாருங்க. இது இன்னைக்கு சயின்டிஃபிக்கா கடந்த 1000 வருடங்களுக்கு மேலாக தாய்லாந்துல பயிரிட்டு அவங்களுடைய பாரம்பரிய மருத்துவத்துறையில இதை பயன்படுத்திட்டு வந்தாலும் இன்னைக்கு சயின்டிஃபிக்கா நமக்கு இதை பத்தின தகவல்களை வந்து கடந்த 50 வருஷமா மிகப்பெரிய லெவல்ல தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்மளை இயற்கையா நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக இதோட பயன்பாடு பல ஆயிரம் வருடங்களாக இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய பாலிமித்தாக்சி ஃபிளேவோன்னு சொல்லக்கூடியதுகள் வந்து நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு காரணமா இருக்குன்னு சயின்டிஃபிக்கா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னைக்கு உலக லெவலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து ஜப்பான் வரைக்கும் இதை பற்றின ஏகப்பட்ட ரிசர்ச்சுகள், இதை பற்றி ஆய்வுகள் எல்லாம் செஞ்சு இன்னைக்கு வந்து கரி இஞ்சின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாக் ஜிஞ்சர் உலகம் பிரசித்தப்பட்டிருக்கு. To support human vitality. Many studies worldwide have examined black ginger. PubMed, a trusted global PubMedங்கிறது அமெரிக்கன் கவர்மெண்டோட வெப்சைட்ல இருந்து எடுக்கக்கூடிய மெடிக்கல் ரிசர்ச் பேப்பர். அதில் 664 ரிசர்ச் இதை பற்றி 1976ல இருந்து 2024 வரைக்கும் போட்டிருக்காங்க. Research highlights several potential benefits: boost stamina and physical performance,
improving oxygen use and muscle recovery, enhances metabolism and weight management by promoting fat burning and thermogenesis, enhances vitality and ஸோ overall உடல் wellness, முழுதும் பாதுகாப்பாக வைக்க இது energy வந்து balance. எல்லா விதத்திலையும் பயன்படுதுங்கிறத பற்றி Black சொல்கிறாங்க. ginger is more than a wellness herb. It's a rising global market asset. Black ginger extract market was valued at $150 million in 2024 and is projected to reach பல $300 நூறு million கோடிகள், இது வந்து by 300 மில்லியன் 2033. டாலருங்க. Increasing demand across food and beverage, cosmetics, and nutraceutical sectors, it is rapidly becoming a cornerstone in the global shift toward natural health solutions. Voltan International is a leading pioneer in black ginger product. ஸோ இதில் வோல்டன் கம்பெனி தான் உலகத்திலே இது வரைக்கும் யாரும் விற்காத அளவுக்கு அதிகப்படியான சேல்ஸ் இந்த கரி இஞ்சியை வந்து உலகத்துல கொடுத்துருக்காங்கிறது தான் ரெக்கார்டு. Black ginger based wellness worldwide. ஸோ கரி இஞ்சியை பற்றி நம்ம இதில் பார்த்த வீடியோ மாதிரி இது தாய்லாண்டில் 5000 அடிக்கு மேலே மலைகள் மேலே வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபூர்வமான மூலிகை தாவரம். ஸோ இது இயற்கையான விளைச்சல் படி அங்கே வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க. பலாயிரம் வருடங்களாக இது அங்கே அவங்களுடைய பாரம்பரிய மருத்துவத்துறையில் பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக டீயா, காஃபியா, லிக்கரா, பவுடரா இந்த மாதிரி முழு உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் முழு உடல் ஆரோக்கியம் எப்படி கிடைக்குதுங்கிறத பற்றி கடந்த இப்போ ஒரு 40-50 வருடங்களாக ஆய்வுகள் செய்யும்போது இதில் அப்படி என்ன ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான உள்கூறான பாலிமித்தாக்சிஃப்ளேவோன். பாலின்னாவே நமக்கு தெரியும், பாலி கிளினிக்கு, பாலி நம்ம யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லாம் காலேஜை பற்றியெல்லாம் பார்க்குறோம். பாலின்னா பலவிதமான மீத்தாக்சிஃப்ளேவோன்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய அபூர்வ மூலிகைன்னு சொல்லுவாங்க. கரி இஞ்சி ஃபார்மகாலஜிக்கல் பெனிஃபிட்ஸ், மருத்துவ குணங்கள் இதில் அதிகம். இது ஆன்டி கேன்சர், ஆன்டி அலர்ஜிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிங்கிறதுலேருந்து பலவிதமான வேலைகள் செய்யுதுங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லி அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பாலிமித்தாக்சிஃப்ளேவோனில் 5-7 டைமித்தாக்சிஃப்ளேவோன் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் பலவிதமான டைமித்தாக்சிஃப்ளேவோன்னு ட்ரை, பாலி இதெல்லாம் இருக்கும்போது இந்த 5,7 டைமித்தாக்சிஃப்ளேவோன் தான் இந்த கெம்பேரியா பர்விஃப்ளோரான்னு சொல்லக்கூடிய இந்த பல ஆயிரம் விதமான இஞ்சி வகைகளில் இந்த இஞ்சி வகை தான் அபூர்வ மூலிகை குணங்கள் கொண்டது, அபூர்வ மருத்துவ குணங்கள் கொண்டது. ஸோ இதை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு சயின்டிஃபிக்காக இதை பற்றி ஏகப்பட்ட ஸ்டடி பண்ணதில் பாலிமித்தாக்சிஃப்ளேவோன் வந்து நம்ம முதல்ல பார்த்த மாதிரி நம்மளுடைய செல்களுக்குள்ளார அந்த மைட்டோகாண்ட்ரியல் எனர்ஜி ஏடிபின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கரன்சி, எனர்ஜி கரன்சியை உருவாக்குறதுக்கு கெம்பேரியா பர்விஃப்ளோரா மிகப்பெரிய லெவலில் வேலை பண்ணுதுன்ட்டு இன்னைக்கு ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய பத்திரிகையிலாகட்டும், ஹீலியான் சொல்லக்கூடிய இன்னொரு மருத்துவ பத்திரிகையில் இதை பற்றி ஏகப்பட்ட தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இது நம்ம உடம்புல இந்த ஏடிபி எப்படி வந்து தயார் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான முழு சயின்டிஃபிக் அறிக்கைகளும் இன்னைக்கு நம்ம அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி கரிஞ்சி உள்ளே போய் நம்ம செல்களுக்குள்ளார சேர்ந்து இது உள்ளார நம்மளுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் ஆரம்பித்து மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லக்கூடிய நம்ம பவர் ஹவுஸை கரெக்டாக உற்பத்தி பண்ணி இதில் நம்ம எனர்ஜி ஒவ்வொரு செல்லும் முழு தகுதியோட முழு எனர்ஜியோட வேலை பண்ணுதுன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்பு எந்த அளவுக்கு வயதாகக்கூடிய தன்மையில ஏற்படக்கூடிய பலவிதமான வீக்கங்கள், உடல் உபாதைகள், இல்லையா நம்மளுடைய வீக்னஸ் எல்லாமே போகுது, நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. கடந்த 2019 இதை பற்றின ஒரு ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் நுண்கிருமி தாக்குதல்லேருந்து காப்பாற்றுறதுலேருந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை, அலர்ச்சிகளை குறைப்பது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வீக்கங்களை குறைக்கிறது, ஆன்டி கேன்சர் கேன்சர் நோயை தடுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஆன்டி அலர்ஜெனிக் நம்மளுடைய உடலில் ஒவ்வாமைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கிறது, உடல் பருமனை குறைக்கிறது, நல்ல ஒரு அடாப்டோஜெனிக் மன அளவுக்குள்ள மன சாந்தி உருவாகும், அமைதித்தன்மை கொடுக்கும், அழுத்தங்களை குறைக்கிறதுக்கு இது வேலை பண்ணுது. நியூரலாஜிக்கல் ஆக்டிவிட்டி, நரம்பியல் சம்பந்தப்பட்டதில் ஆண்மை கோளாறுகள், பெண்மை கோளாறுகளை வந்து இது சரி பண்ணுதுங்கிறதுலேருந்து, வாஸ்குலர் ஆக்டிவிட்டி, இருதய நோய் சம்பந்தப்பட்டதுலேருந்து, வூண்ட் ஹீலிங், எல்லா காயங்கள், ஆறாத புண்கள், ஆறாத காயங்கள் சர்க்கரை நோயினாலேயோ வேற எந்த பாதிப்புனால உண்டானது எல்லாத்தையும் தடுக்குதுங்கிறதையும், இதை பற்றி கிட்டத்தட்ட 50 வருஷத்துல
பல நூறு விதமான இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, 600க்கும் மேலே ஏகப்பட்ட இதை பற்றின அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ தைரியமாக நம்ம சொல்லலாம், தைரியமாக நம்ம எடுத்து சொல்லக்கூடியது எல்லாமே சாதாரணமாக ஏதோ கிரந்தத்தில் எழுதி வச்சிருந்தது, பழைய ஆயுர்வேதத்தில் இருந்தது, சித்த வைத்தியத்தில் இருந்ததுன்ட்டு எல்லாம் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் மூலமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் கொண்டது. ஸோ இதோடைய பலவிதமான நன்மைகள்ல சிலதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை போக்கி, கெட்ட கொழுப்புகள் சொல்லக்கூடிய இல்லை சொல்லப்படக்கூடிய ட்ரைக்ளிசரைட்ஸ், எல்டிஎல் இது எல்லாத்தையும் நார்மலைஸ் ஆக்கிறதும், நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துறதும் இதோட முக்கியமான வேலையா இருக்கு. இதனால உடல் ஆரோக்கியம் பெருகும்போது, நல்ல உடல்ல சக்தி பெருகும்போது நம்ம எந்த விதமான உடற்பயிற்சிகள் செய்யக்கூடிய அதிக ஆர்வமும் நல்ல ஒரு சக்தியும் உருவாக்கி தரும். அப்போ முதல்ல நம்ம எக்ஸசைஸ் பண்ணவோ, ஓடி ஆடுறதுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்காத இடத்துல இன்னைக்கு உடம்புல நல்ல ஒரு ஒரு எந்தூசியாசம், நல்ல ஒரு உற்சாகமும், நல்ல ஒரு சக்தியும் கிடைக்கிறனால, நம்ம அதிகமாக உடல் பயிற்சிகள் செய்யக்கூடியதோ, நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாமே நடக்கும்போது பாருங்க, ஆரோக்கியமான உடம்புல நல்ல இருதய ஆரோக்கியம், நல்ல ரத்த ஓட்டம், உடல்ல சக்தி, உடல்ல தகுதி அதிகமாகும் போது, இந்த வயதாகும் போதோ சர்க்கரையினால ஏற்படக்கூடிய பலவிதமான ஆண்மை கோளாறுகளாகட்டும், பெண்மை கோளாறுகள் எல்லாமே நீக்கப்படுது. ஏன்னா ரத்த ஓட்டம் சீராகும் போது ரத்த நாளங்களில் எங்கெல்லாம் போய் சேரணுமோ அதெல்லாம் போய் சேரும். PDE5 இன்ஹிபிட்டர்ம்பாங்க. நைட்ரிக் ஆக்சைடு லெவல்ஸ் இன்னைக்கு பலவிதமான இந்த கெமிக்கல் மாத்திரைகள்னால ஏற்படுத்திக்கக்கூடிய அந்த PDE5 இன்ஹிபிட்டர் வேலை எல்லாமே இந்த கரி செய்யுதுன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சு ஒரு இயற்கையான ஆண்மை விருத்திக்கு தேவையான எல்லா சக்தியும் கொடுக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரத்த ஓட்டம் நல்ல சீராக இருக்கும்போது புவியீர்ப்பு சக்தியை தாண்டி அந்த ரத்தம் நம்ம மூளைக்கு செல்லும் போது யோசிச்சு பாருங்களேன், அதை தள்ளி கொண்டு போய் மூளைக்குள்ளார அந்த ரத்த ஓட்டத்துல நல்ல ஊட்டச்சத்தை, ஆரோக்கியத்தை மூளைக்கு செலுத்திக்கிட்டே இருந்தாதான் மூளை நல்ல வேலை பண்ணும். ஆமா இல்லையா? அது மட்டும் இல்லாம நமக்கு ஒவ்வொரு இரவும் தூங்கும் போது நம்ம மூளையில இருந்து கழிவுகள் எல்லாம் சுத்தமாகக்கூடிய நிலைமையில அதெல்லாம் வெளியேற்றுறதுக்கும் கரி இஞ்சி ரொம்ப பயன்படுது. இதனால மூளை சம்பந்தப்பட்ட ஞாபக மறதி நோய்களாகட்டும், உடலுக்கும் மூளைக்கும் கனெக்ஷன் கட் ஆகக்கூடிய விஷயங்களாகட்டும், இல்லை மறதி நோய்கள்ல பார்க்கின்சன்ஸ், அல்சைமர்ஸ் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் கட்டுப்படுத்த இது பயன்படுத்துது. அது மட்டும் இல்லாம வயதாகக்கூடிய தன்மையை கட்டுப்படுத்தி தோல்ல நல்ல ஒரு இளமை தன்மையை தர்றதும், இந்த சுருக்கங்கள் எல்லாம் விழாம பாதுகாத்து நம்ம இயற்கையாக ஒரு இள வயதா நம்மளை மெயின்டைன் பண்ணும். ரிவர்சஸ் ஏஜிங் அப்படின்னு சொல்றாங்க. வயதாகக்கூடிய தன்மையே கட்டுப்படுத்தி நம்மளை திரும்ப இளமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் நடக்கும். கரிஞ்சி நல்ல பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்கும், ரத்த ஓட்டம் சீராகும். நம்ம பல பேர் பிளட்டை தின்னாக்கிறதுக்கு டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கெட்ட கொழுப்போட சேர்த்து நல்ல கொழுப்பையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த கரு இஞ்சியானது இயற்கையாக உங்களுடைய ரத்தத்தில் பிசுபிசுப்பு தன்மையும் வச்சுக்கிட்டு ரத்த ஓட்டத்தையும் சீராக்கி ரத்த நாளங்களை விரிவடையக்கூடிய தன்மை, அழுத்தக்கூடிய தன்மையை நல்ல வயதாகும் போதும் ரொம்ப எலாஸ்டிக்காக கரெக்டாக செஞ்சு நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கும் போது தலையிலேருந்து கால் வரைக்கும் ரத்தம் நல்லா பாயும். அப்போ இருதய நோய் சம்பந்தப்பட்டதாகட்டும், நமக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லக்கூடிய கால்கள் பின்னால் எல்லாம் நரம்புகள் கட்டிக்கக்கூடியது, இதெல்லாமே கட்டுப்படுத்த முடியும். இதெல்லாம் போக லிவர் நம்மளுடைய முக்கியமான சுத்திகரிப்பு நிலையம். நம்ம இருதயத்தை பற்றி பேசுவோம், கணையத்தை பற்றி பேசுவோம், கிட்னியை பற்றி பேசுவோம், மூளையை பற்றி எல்லாம் பேசுவோம். ஆனால் நம்ம உடல் முழு ஆரோக்கியமாக இயங்குவதற்கு தேவையான நம்மளுடைய லிவரை பற்றி பேசுறதே இல்லை. அந்த ஒரு லிவருங்கிற ஆர்கன் தான் முக்காவாசி கெட்டு போயிருந்தாலும் அந்த கால்வாசி வச்சு ஓட்டிட்டு இருக்கும். திரும்ப ரீஜெனரேட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ள ஒரு அங்கம் அப்படின்னா நம்மளுடைய லிவர் தான். ஸோ லிவர் எப்போ கெட்டு போகுதோ அப்போதான் உடல் பருமனுக்கு தேவையான அடிப்படையும் உருவாகுது. லிவர்லேருந்து கொழுப்புகள் அதிகப்படியாக சுரந்து லிவர்ல சேர முடியாத போது அது நம்மளுடைய கணையத்தை, நம்மளுடைய குடலை எல்லாத்தையும் சுற்றி மஞ்சள் கொழுப்பாக விசரல் ஃபேட்டாக சேரும்போது தான் உடல் பருமன் ஆரம்பிக்குது. அப்போ முதல்ல உடல் பருமனை சரி பண்ணணும்னா முதல்ல இந்த கொலஸ்ட்ரால் கொழுப்புகள் உருவாக்கக்கூடிய விசரல் ஃபேட் உருவாக்கக்கூடிய ஃபேக்டரியும் கட்டுப்படுத்தணும் இல்லையா? அதுக்கு இது லிவரை சுத்தப்படுத்துறதுனால பல பேர் லிவர் சம்பந்தப்பட்ட லிவர் ஸ்க்ளிரோசிஸ், ஃபேட்டி லிவர்,
என்னென்னமோ இந்த ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொல்றது எல்லாம் கட்டுப்படுத்தல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல் பருமனும் குறையுது. கொழுப்புகள் வயிற்றுல இருந்து தொப்பை எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. உடல் வந்து ஒரு ஸ்லிம்மாக ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நடக்கிறனால கரிஞ்சி வெயிட் மேனேஜ்மெண்ட் பல பேர் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த கரிஞ்சியை மட்டும் சாப்பிட்டு நம்ம டாக்டர் சாம் அவர்களுடைய ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 13 கிலோ குறைஞ்சவங்கலாம் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரிஞ்சியோட முக்கியமான வேலை இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிறதுலயே எல்லா நாடுகளையும் அதிகப்படியான ஒரு நோய் இருக்கு, எல்லாத்துக்கும் சமமா இருக்குன்னா சர்க்கரை நோய் சொல்லுவோம். அதுலயும் இந்தியால சொல்லவே வேண்டாம். ஸோ கருஞ்சியோட முக்கியமான வேலையே நம்மளுடைய கணையத்துல திரும்ப இன்சுலின் சுரக்கக்கூடிய ஒரு தகுதியை உருவாக்கி, இன்சுலின் இல்லாதனால வந்து அந்த சர்க்கரை நோயை இயற்கையா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த நடக்குதுன்ட்டு முழு ஆய்வுகள் சொல்லுது. சும்மா பேச்சுவார்த்தைக்கு சொல்ல யாரோ 4 பேர் சாப்பிட்டாங்க அதனால வந்த ரிசல்ட் எல்லாம் இல்லாம நீங்க போக போக இதை பத்தின சர்க்கரை நோய் பத்தின பல ஆய்வுகளை பார்ப்பீங்க. நல்ல அதாவது இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா செரிமான சக்தி நம்ம உடம்புகள்ல எல்லாத்துக்கும் கெட்டு போயிடுச்சு. முதல் பிரச்சனையே குடல்ல இருந்து தான் உருவாகுதுங்கும் போது இந்த குடல்ல எப்போ செரிமானம் போயிடுச்சோ நம்ம உடல்ல போய் கொஞ்சம் குடிக்கக்கூடிய பால்லையோ வேற ஏதாவது ஒரு சமாச்சாரத்துல எடுக்கக்கூடிய கால்சியம் கூட எலும்புகளுக்கு போறதுக்கு பதிலாக ரத்த நாளங்களை ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் ரத்தத்துல ஏகப்பட்ட அடைப்புகள் உண்டாகுது. சிமெண்ட் மாதிரி இது கொழுப்பும் இந்த கால்சியமும் சேரும்போது அதிகப்படியான அடைப்புகள் உண்டாகுது. அப்போ கரிஞ்சி என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா குடல்ல இருந்து நம்ம செரிமானத்தை கரெக்ட் பண்றதுனால இந்த கால்சியம் ஆனது திரும்ப எலும்புகள்ல கொண்டு போய் சேர்த்தக்கூடிய தன்மையை பண்ணும்போது இது வயதாகும் போது ஏற்படக்கூடிய மூட்டு தேய்மானங்களாகட்டும், எலும்பு உருக்கி நோய்களாகட்டும், எலும்பு பிரச்சனைகளாகட்டும் எல்லாத்துலேயும் மக்களை பாதுகாக்குது. அதோட சேர்ந்து இன்னைக்கு இருக்கிறதுலே யாருக்கும் சிகரெட் பழக்கமோ எதுவுமே இல்லைன்னா கூட சும்மாவே இன்னைக்கு வெளியில போனாலே போதும், குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் நுரையீரல் பாதிப்புங்கிறது அதிகமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு ரோட்ல போனோம்னா அந்த நடுவுல செவுரு இருக்கு பாருங்களேன், அது முதல்ல பெயிண்ட் அடிச்ச போது வெள்ளையும் கருப்பும் பளிச்சுன்னு இருக்கும். ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா அந்த வெள்ளையே தெரியாது, எல்லாம் கருகருன்ட்டு ரோட்ல இந்த புகை மூட்டம் தான் அது மேலேயும் படிஞ்சு கிடக்கும். ஆனா அதே ரோட்ல போன உங்களுடைய நுரையீரல் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எல்லாம் பிங்க் கலர்ல இருக்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கு கருப்பா இருக்குங்கிறாங்க டாக்டர்கள். அப்போ இந்த கரிஞ்சியானது நம்ம ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்தி கொடுக்கறது மட்டும் இல்லாம ரத்தத்துல இந்த ஆக்சிஜன் போய் சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாம ரத்த நாளங்களையும் சுத்தப்படுத்தி அதுல இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் சுத்தப்படுத்தி பல பேருக்கு இன்னைக்கு நாங்க கண்ணால பார்த்துருக்கோம். பல பேர் இந்த நுரையீரல் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய நீர் கட்டிக்கக்கூடியதெல்லாம் 2-3 நாள்ல வெளியேற்றினதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது இன்றைய காலகட்டத்துக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், ஸ்கூல் போகிற குழந்தைங்கள்லேருந்து வேலைக்கு போகிறவங்க வெளியில். நாங்கள் போன வாட்டி மலேசியா போனப்போ அங்கே இருந்த டூரிஸ்ட் கைடு கேட்குறாரு, நான் சென்னை வந்தேன்னா ஒரு விஷயம் பார்க்குறேன், எல்லாரும் நடந்துக்கிட்டே இருக்காங்க, ஊரெல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் வெளியில் இருக்காங்களே, அப்படி எங்கே தான் போயிட்டு இருக்காங்கன்னு கேட்டார். நம்ம என்னத்தை சொல்ல அதை பற்றி? அவங்க ஊரில் எவ்வளோ அமைதியான ஒரு ஊர், எப்படியெல்லாம் ஒரு பாதுகாப்பாக எல்லாம் ஒரு நல்ல கட்டுப்பாடோட போயிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் இல்லாத ஊர். அப்போ யோசிச்சு பாருங்க, இத்தனை பேர் வெளியில, இத்தனை வண்டிகள், இத்தனை பெட்ரோல் டீசல் புகையும் சேர்ந்ததுன்னா அந்த அளவுக்கு நுரையீரல் கெடு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ நமக்கு இது ரொம்ப பாதுகாப்புக்கு தேவையானது தான் இந்த கரிஞ்சி. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதிகமானது அதை குறைக்கிறதுக்கும் தேவை. கரிஞ்சி ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டீஸ்ல பலவிதமான கேன்சர் நோய்களை தடுக்குது அப்படிங்கிறதுக்கு பல ஆய்வுகள் சொல்லுது. இவ்வளோ நம்ம பார்த்த நல்ல பலன்கள் எல்லாமே அறிவியல் பூர்வமாக கரிஞ்சியை பத்தி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அறிவியல் ஆய்வுகள். அது இங்க பாருங்க, ஹீலியான்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை, மருத்துவ பத்திரிகையில கரிஞ்சி எக்ஸ்ட்ராக்ட் இன்க்ரீசஸ் பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்மளுடைய இயற்கை சக்தி அதிகப்படுத்தி கொடுக்குது. இன்னொரு ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் ஹெல்த் அண்ட் ஃபுட் சயின்ஸ்ல ஆன்டி ஒபிசிட்டி உடல் பருமன் குறைக்கிறது கெம்ஃபேரியா பர்விஃப்ளோரான்னு சொல்லியிருக்கு. பப்மெட்ல எக்ஸ்ட்ராக்ட் நம்மளுடைய இந்த கரிஞ்சியோடைய எக்ஸ்ட்ராக்ட் வந்து நீ ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய மூட்டு தேய்மானங்கள் நோய்களை தடுக்குதுங்கிறாங்க. வாஸ்குலர் ஃபங்க்ஷன்ஸை பற்றி இங்கே பப்மெட்ல சொல்கிறாங்க. ஜப்பானில் நடந்த ஒரு ஆய்வுகளில் வந்து
உடல் அதுவும் மெயினாக தொப்பை கொழுப்பை கரைக்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஆன்டி ஹிண்டாவியில் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டியில் எவிடன்ஸ் பேஸ்டு காம்ப்ளிமெண்டரி மாற்று மருத்துவத்துறை பத்திரிகைகளில் முக்கியமான இது அதில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நியூட்ரிஷன் அவுட்லுக்கில் எப்படி இது வந்து ஆண்மை குறைபாடுகளை தடுக்குதுங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. போன வருடம் மலேசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பத்திரிகையில், நியூஸ் பத்திரிகையில், அதில் பாருங்கள், கரி இஞ்சி டு காம்பேட் கேன்சர் எப்படி கேன்சர் நோயை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத பற்றின ஒரு பெரிய மருத்துவ ஆய்வே வந்திருக்கு. ஸோ இது போல் எல்லாமே ஆய்வுகள் அடிப்படையில் தான் சொல்கிறோம். அந்த கரி இஞ்சியை பற்றின ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கெட்டுப்போன செல்களை தடுக்குது. அது கெட்டு போனது 10 செல்களை கெடுக்கிறத தடுக்குது, வீக்கங்களை குறைக்குது, கெட்டு போன செல்கள் வளர்றதை தடுக்குதுங்கிறாங்க. கெட்டு போன செல்கள் அப்போப்டோசிஸ் சொல்லக்கூடிய செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன்ல போய் நல்ல செல்கள் அதிகரித்து கெட்ட செல்கள் தானா அழியறதுக்கான ஒரு வாய்ப்பு இது செஞ்சு தர்றதுனால நல்ல ஆரோக்கிய செல்கள் இன்னும் வளர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சு எப்படி இது வந்து கேன்சரை இயற்கையா தடுக்குதுங்கிறத பத்தின முழுமையான அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் சொல்லுது. ஸோ இத்தனையும் உள்ள இந்த கரிஞ்சியானதை தான் நம்ம வோல்டன் பார்த்தீங்கன்னா நேரடியாக தாய்லாந்து விவசாயிகளிடமிருந்து வாங்கி அதை அப்படியே பவுடர் ஆக்கி விற்கல. எல்லா விஷயத்துலையும் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குங்கிற மாதிரி இதில் இருக்கக்கூடிய கெட்டதுகளெல்லாம் வந்து இதோடைய அந்த ஒரு பெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜியில் அதோடைய உள்கூரை மட்டும் பிரித்து எடுக்கிறாங்க. நல்லதை மட்டும் பிரித்து எடுத்து இதுலேயும் 10க்கு 1ங்கிற விதத்தில், அதாவது 10 இன்ச்சு உள்ளே போச்சுன்னா 1 இன்ச்சு தான் கிடைக்குங்கிற மாதிரி, 10 கிலோ உள்ளே போனால் 1 கிலோ தான் வரும். அப்போ ஒரு கேப்சூலுங்கிறதுல 10 இன்ச்சுக்கான பவர் சேர்ந்து இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த விஷயத்தை தான் 5,7 டைமெத்தாக்சை ஃப்ளேவோன்னு சொல்றதுனால தான் இது நம்மளுடைய ஒரு காப்புரிமை வாங்கப்பட்ட முறை. இந்த காப்புரிமை வாங்கப்பட்ட முறையினால இந்த முறையில் இந்த ஒரு கெம்பேரியா பர்விஃப்ளோரோட எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறது வோல்டன் மட்டுமே, வேற யாரும் காப்பி அடிக்க முடியாது. ஒரிஜினல் கெம்பேரியா பர்விஃப்ளோரா 5,7 டைமெத்தாக்சி ஃப்ளேவோன் வாங்கணும்னா எங்க வரணும்? வோல்டன் கிட்ட தான் வரணும். மற்ற எல்லாமே டுபாக்கூர் டூப்ளிகேட்டு. அது வெறும் பவுடரா கூட இருக்கலாம், வாயிலே வைக்க முடியாது. ஸோ அதோட வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். இதை 4 பேருக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு தகவல் உங்ககிட்டயும் இருக்கணும். இந்த 5,7 டைமெத்தாக்சை ஃப்ளேவோன் இந்த காப்புரிமை செய்யப்பட்ட தொழில் முறையில் இந்த முறையில் எடுக்கும்போது தான் 2 மடங்கு பவர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்குது. அதுதான் நம்மளுடைய விசேஷம். பிளாக் ஜிஞ்சர் வோல்டன்ல ஏன் வாங்கணுங்கிறதுக்கும் இன்னைக்கு ஏன் உலகத்துல நம்பர் 1 கரி இஞ்சி விற்கக்கூடிய கம்பெனி யாருன்னு கேட்டா வோல்டன் தாங்கிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ இது ஒன் ஃபார் ஆல்னு சொல்றதுக்கு காரணம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் பாருங்களேன், தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா பிரச்சனைகள்லையும் அதோட அடிப்படையில் நோய்க்கான காரணத்தை மாத்துறதுக்கு உங்களை ஆரோக்கியமா மாத்துது. ஆரோக்கியமான உடம்புல நோய் எதுக்கு வரும்? நம்ம ஆரோக்கியம் இன்மைக்கு தான் மருந்து பண்ணிட்டு இருக்கோமே தவிர ஆரோக்கியமா வாழ்றதுக்கு எந்த வழியும் பண்றதில்ல. அப்ப நம்ம இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுலையும், அதாவது அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்ற இடத்துல அளவுக்கு அதிகமா போச்சுன்னா அமிர்தமும் நஞ்சாகும். ஆனா இன்னைக்கு அளவுக்கு அதிகமா விஷத்தையே செஞ்சுக்கிட்டு மனுஷன் ஆரோக்கியமா வாழணும்னு நினைச்சான்னா எப்படி முடியும்? இத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டினாலும் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தான் இருக்க போகுது. எங்கேயாவது இத்தனை 50, 60 வருடமா 100 வருடமா இத்தனை மருத்துவம் பண்ணி எங்கேயாவது நோய் குறைஞ்சிருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? நம்ம யாருமே வந்து ஏதோ கர்ணன் மாதிரி கவச குண்டலத்தோட நம்ம வந்து எந்த நோயும் அண்டாது நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு கவசத்தோட பிறக்கல. அப்போ எல்லாருமே இன்னைக்கு ஒரு 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 டேஞ்சரான வாழ்க்கையில வாழும்போது இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ இதுக்கு நமக்கு ஏன் தேவை அப்படிங்கும்போது இந்த கரிஞ்சியோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு எல்லா உலகம் பூரா இருக்கக்கூடிய முக்கியமான நோயானது சர்க்கரை வியாதி. ஏன்னா வாழ்க்கை முறைதான். முதல்ல நம்ம ஒரு 50 வருஷம் முன்னால கொழுப்பை வில்லனாக்கி சர்க்கரையை இனிப்பை வந்து நண்பனாக்கி ஒரு தப்பான அறிக்கைகள் எல்லா உணவு கம்பெனிகளும் சேர்ந்து நடத்திட்டாங்க. அந்த டேமேஜ் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கறனால தான் உலகம் பூரா சர்க்கரை வியாதி குறையாத நாடே கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த வோல்டனுடைய VR4 பிளாக் ஜிஞ்சரை பயன்படுத்தி அத்தனை நபர்களுக்கும் சர்க்கரை வியாதியிலேருந்து தடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதுவும் நம்ம ஊர்ல நம்ம தமிழ் பேசக்கூடிய நல்ல உலகத்துல முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இன்னைக்கு சர்க்கரை வியாதி அதிகம் உள்ள ஒரு மாநிலம் எதுன்னா தமிழ்நாடுன்னு ஆய்வுகள் சொல்லுது.
இத்தனை தகவல்கள் தெரிஞ்சிருந்தும் நோய் நாடி நோய் முதல் நாடியிலேருந்து ஆரம்பித்து உணவே மருந்துங்கிற பழக்கத்தை எல்லாம் சொன்ன தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு சோதனை நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான சர்க்கரை நோயினால் நடக்கக்கூடிய மரணங்கள் அதிகமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு தாங்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த VR4 உடைய மகத்துவமும் VR4 உடைய அவசியமும் நீங்க தொழில் செய்யக்கூடிய இந்த ஊரிலேயே எவ்வளோ தேவைப்படுதுன்னு பாருங்களேன். இதை மட்டும் நீங்க ஒழுங்கா பயன்படுத்தினாலே போதும், எத்தனையோ பேர் வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும், நீங்களும் ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ இதுல பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாம் முதல்ல இது நாம சாப்பிட்டு இதோட பயனை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம தான் சாப்பிடணும். இதுக்கு சர்க்கரை வியாதி பத்தி முக்கியமான ஆய்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சொந்த இந்த VR4 ப்ராடக்டே மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் டாக்டர் என்ன பண்றாரு, சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கும் சர்க்கரை வியாதி இல்லாத 2 குழுக்களுக்கும் கொடுத்து டெஸ்ட் பண்றாரு. அப்போ இதுல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, VR4 கொடுத்த சர்க்கரை வியாதி நபர்களுக்கு 8லேருந்து 9 நாட்கள்லயே அவங்களுடைய சர்க்கரை அளவுகள் குறைய ஆரம்பிக்குதுங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு. என்ன காரணம்னா, இதே தான் முதல்ல இருந்து நம்ம பார்த்த இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், நம்மளுடைய வாழ்க்கை முறை, அதிகப்படியான சர்க்கரை உண்ணுதல், இனிப்பான சாப்பாடு, அரிசி, இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிற ஒரு முறையை நம்ம உடம்புல உருவாக்கிடுச்சு. இந்த இன்சுலினை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆன அந்த கணையம் இன்சுலினை ப்ரொடக்ஷன் பண்ணாமல் விட்டுருது. அப்போ அதிகப்படியான சர்க்கரை அது ரத்தத்தில் சுற்றி 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 கடைசியில் நம்மளை சர்க்கரை வியாதி உண்டாக்குது. அதாவது ஒரு முழு ஆரோக்கியமான ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுடைய முழு உடல்ல 5 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் ரத்தம் ஓடுதுன்னா, அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் சர்க்கரை ஒரு முழு நாளைக்கு இருக்கணும், 24 மணி நேரத்துக்கு. ஒரு டீஸ்பூன் 2 கிராம். நம்ம ஒரு சாதாரண டீல எத்தனை டீஸ்பூன் போட்டு சாப்பிட்றோம், எவ்வளோ உணவுகள் நம்மளுடைய சர்க்கரை சம்பந்தப்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்க. இதுலேருந்தே நம்ம இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களிலும் சர்க்கரை நோய் புதிதாக இன்னும் மக்கள் உருவாயிட்டே இருப்பாங்க. நமக்கு அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. ஸோ இந்த கிளினிக்கல் ஸ்டடி ஆன் ஹியூமன்ஸ் 100% நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறனால தான் இதை மருத்துவ ஆய்வு பத்திரிகைகளான ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் அசோசியேஷன் ஆஃப் தாய்லாந்து, டாக்டர்கள் படிக்கக்கூடிய, டாக்டர்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய புக்கிலையும், ஹேமோபோலனிக்காங்கிற புக்கிலையும் இந்த சர்க்கரை நோயாளிகள் மேல பயன்படுத்தின இந்த ஒரு VR4 உடைய கிளினிக்கல் ஸ்டடி மருத்துவ ஆய்வு பிரசுரித்திருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, சாதாரணமான ஒரு விஷயமா இந்த மாதிரி ஒரு ஆய்வறிக்கையை போட முடியுமா? தகவல் இல்லாம, தரவுகள் இல்லாம, நிரூபிக்கப்பட்ட உண்மை இல்லாம. ஸோ சர்க்கரை நோயாளிகள் கேட்கவே வேண்டாம். புதுசா நீங்க சக்கரத்தை கண்டுபிடிக்கவே வேண்டாம். எல்லாம் சக்கரத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, எடுத்து மாட்டிட்டு நல்ல ஆரோக்கியமான வாழ்வு பார்க்க வேண்டியதுதான். அதுவும் பாருங்க, நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் நம்ம சொந்த ஃபேக்டரியில தயாராகி ஒரே குவாலிட்டியில மலேசியால இருந்து 10 நாடுகள்லையும் இது சப்ளை ஆகுது. எல்லாத்துக்கும் தேவையான லைசன்ஸ் இதெல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாமே ஒவ்வொரு நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வருது. ஒரு பாட்டில் 50 கேப்சூல் இருக்கும்னா இது வெஜிடேரியன் கேப்சூல் வேற, யார் வேணா எடுத்துக்கலாம். கேப்சூல் பிளாஸ்டிக்கோ அனிமல் ஃபுட்டும் கிடையாது, அனிமல் புரோட்டீனும் கிடையாது, வெஜிடேரியன் மொத்தமாக சைவ கேப்சூல். இதை ஒரு வெயிட், பாடி வெயிட் 10 கிலோவுக்கு ஒரு கேப்சூலுங்கிற விதத்தில் சாப்பிடலாம். 60 கிலோவுக்கு 6 கேப்சூல்னா அதிகப்படியாக எவ்வளோ நம்ம தேவைக்குனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது முழுசா இயற்கையாக தயாரிக்கப்பட்ட விஷயங்கிறதுனால இதில் எந்த விதமான பாதுகாப்புக்கு தேவையான கெமிக்கல்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ எவ்வளோ சாப்பிட்டாலும் இது ஆரோக்கியமே. இதுக்கு நம்ம ஊர் FSSAIலேருந்து மலேசியா GMP சர்டிஃபிகேட்டு, HACCP ஐரோப்பிய ஸ்டாண்டர்டுக்கான சர்டிஃபிகேட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் மலேசியாவோட சர்டிஃபிகேட்டு, சுத்தமான பொருளுங்கிறதுக்காக ஹலால் சர்டிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பித்து அத்தனை நிரூபிக்கப்பட்ட நல்ல சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கு. ஸோ நமக்கு மன திருப்திக்கு இதெல்லாமே வந்தாச்சு. இந்த அளவுக்கு டெஸ்டிங் வேற எந்த பொருளுக்கும், நம்ம போன வருஷம் அதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் நம்ம ப்ராடக்ட் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணும்போது 250 டெஸ்ட் எடுத்து காமிச்சாங்க லேப்ல. ஒன்று கூட மேலே கீழே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணப்பட்டது. ஸோ இது போல் நம்மளோட இந்த பொருளோட சேர்ந்து நம்ம இன்னைக்கு வி புரோட்டீன் அப்படிங்கிற வே புரோட்டீன் பிளெண்டும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த வே புரோட்டீனுங்கிறது ஒவ்வொரு நபரும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல செல்கள் வளர்ச்சியோட நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அத்தனை உடலுக்கும் புரதச்சத்து தேவை.
பட் புரதச்சத்தானது நம்ம உணவுல சுத்தமா இல்லை. ஆனா எந்த அளவுக்கு தேவை அப்படின்னா, ஒரு வேளை உணவுல சரி, ஒரு குறைந்தபட்சம் 20 கிராம்ல இருந்து 30 கிராம் ஒவ்வொரு வேளை உணவுலையும் தேவைங்கிறாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருக்கோம், புரோட்டீன் இஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் செல்ஸ்ன்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற சாம்பார்ல இருக்க துவரம்பருப்பு புரோட்டீனே போதும்னு நினைச்சிட்டோம். அதெல்லாம் வந்து ஒரு கணக்கே கிடையாது. இன்னைக்கு டெய்லி புரோட்டீன் இன்டேக்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவ்வளோ குறைபாடாக போயிட்டு இருக்கு. லட்சத்தீவு ஐலாண்டை தவிர வேற யாருக்கும் இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் நிறைய மீனும் மற்ற இதெல்லாம் சாப்பிட்றதுனால ஒரு புரோட்டீன் அளவு கிடைக்குது. இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல புரோட்டீன் அளவு இல்லைன்னாலே அதோடைய குறைபாடு நம்ம உடம்புல எத்தனையோ வியாதிகள்ல காமிக்கும். உடல் பருமன் உருவாகிறது, முடி கொட்டுதல், நகம் கொட்டுதல் ஆகட்டும், உடல்ல அதிகமான ஸ்கின் ப்ராப்ளம், இச்சிங் எல்லாம் வர்றது, மசில் லாஸ் ஆகிறது, எப்போ பார்த்தாலும் பாடி டயர்டா இருக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறது, எலும்புகள் சீக்கிரமா உடையக்கூடிய தன்மை உள்ளது, எப்பவும் டயர்டா இருக்கிறது, எல்லாமே புரதச்சத்து குறைபாடோடைய காரணம். அப்படி நம்ம புரதச்சத்துல என்ன இருக்குங்க விசேஷம்னா, சாதாரணமா நம்ம என்ன புரதச்சத்துங்கிறது பாடி பில்டிங்க்கு எக்ஸசைஸ் போறவங்க சாப்பிடணும்னு. உடல் உழைப்பு உள்ளவங்க, அது ஸ்கூலுக்கு போற குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு ஓடி ஆடக்கூடிய குழந்தையில இருந்து இளமையில இருந்து முதுமை வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய உடலுக்கும் தேவை புரதச்சத்து. அதுலயும் வே புரோட்டீனுங்கிறது மனித உடலுக்கு ஈஸியா சேரக்கூடிய தன்மை உள்ளது. இது பால் தயிர் ஆகும் போதோ சீஸ் ஆகும் போது எடுக்கக்கூடியது. இதுதான் ஹையஸ்ட் குவாலிட்டி புரோட்டீன். இந்த புரோட்டீன்ல இல்லாத எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையானது உண்டு. அதோட சேர்ந்து இத்தனை நன்மைகள் கொண்ட கரிஞ்சியை பத்தி இவ்வளவு நேரம் பார்த்தோமே, அதுவும் கொடுத்த ஒரே கலவை உலகத்திலேயே புரதச்சத்து ப்ராடக்ட்ல கரிஞ்சியை கலந்த ஒரே கலவை நம்மளது தான். அதோட கிரீன் காஃபி பீன்ஸ் ஆகட்டும், கார்சீனியா சொல்லக்கூடிய கொடம்புளி ஆகட்டும், வெள்ளை காராமணி ஆகட்டும், சாக்லேட் பெல்ஜியம் சாக்லேட்டோட பிளெண்டு, இதெல்லாம் சேர்ந்து இந்த சுவையை கூட்டினது மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான முழு சக்தியை கொடுத்து, ஒரு நபர் அதிகபட்ச உடல் எடை கொண்டவராக இருந்தால் அவர் காலை உணவு மாலை உணவை தவிர்த்து இதை மட்டுமே சாப்பிட்டாருன்னா உடல் அழகா வடிவா பெறும். அவருடைய உடல் கொழுப்புகள் கரைஞ்சு நல்ல மெலிதாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல ரொம்ப மெலிதான வாடி, அவங்க வந்து எவ்வளோ வெயிட், அவங்க உடலுக்கேற்ற வெயிட் இல்லை, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லை, அண்டர் வெயிட்டா இருக்காங்கன்னா அவங்க இதை நல்ல உணவாக கூட சேர்த்து சாப்பிட்டாங்க, பால்லையோ தண்ணிலையோ கலந்து குடிச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க போன் வெயிட் மசில் வெயிட் எல்லாம் கூடி நல்ல ஆரோக்கியமான நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். உடல் பருமனை குறைக்கணுங்கிறவங்க மட்டும் இதை தண்ணியில ஒரு 300-400 ml தண்ணியில இந்த பேக்கெட் ஒன்று கலந்து மிக்சியில் அடிச்சு நல்ல ஷேக்கா குடிச்சாங்க அப்படின்னாலே போதும். அவங்க உடம்புல இந்த அளவுக்கு மாற்றம் உருவாகுங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துல 3-4 கிலோல இருந்து 30-40 கிலோ வரைக்கும் ஒரு 3 மாசம் 6 மாசத்துல எல்லாம் இது குறைச்சதுக்கு நல்ல அதிகாரப்பூர்வமான ரிசல்ட்டோட அறிவுபூர்வமான அறிவியல் பூர்வமான பேக்கப்போட இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்த விசிடின்னு சொல்லக்கூடிய புது பேக்கை பார்த்தீங்களா, இதுல அருமையான இன்னைக்கு காலகட்டத்தில் எஃப்எஸ்எஸ்ஐ ரூல் படி இதுல வந்து நமக்கு முக்கியமா டீயோடைய கலவை இருந்தால் தான் இது டீன்னு பேர். அதனால இன்னைக்கு பிளாக் டீயோடைய கலவையும் சேர்ந்து பெப்பர் குருமிளகு, கிராம்பு, பட்டை, ஏல, இஞ்சி, மஞ்சள், துளசி, அதிமதுரம் இதெல்லாம் கலந்த ஒரு அருமையான கலவை. இது நம்மளுடைய உடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு, உள்ள குடல் சுத்தப்படுத்துறதுல இருந்து ஆரம்பிச்சு ரத்த அளவுகள்ல சர்க்கரை அளவுகளை குறைக்கிறதுல இருந்து, கொழுப்புகளை குறைக்கிறதுல இருந்து, நல்ல தூக்கத்தை தரதுல இருந்து, உடல் உப்புசம் வயிறு உப்புசம் எல்லாம் குறைச்சு மலச்சிக்கல்ல போக்குறதுல இருந்து ஆரம்பிச்சு நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தேவையான அத்தனை மூலிகை கலந்த ஒரு தேநீர். சும்மா இந்த பாக்கெட்டை சுடுதண்ணியில போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்தா அந்த தண்ணியை குடிச்சா போதும். இதுக்கு நேரங்காலமே கிடையாது. டீ குடிக்கிறதுக்கு கூட நம்ம வந்து சர்க்கரையை போட்டு பாலை போட்டு எந்த நேரம்னாலும் குடிக்க தயாரா இருக்கும். அதனால எந்த விதமான பயனும் கிடையாது. சர்க்கரை உள்ள வந்தனால கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கிறதே தவிர சர்க்கரை வியாதியும் கிடைச்சிருது. ஆனா இந்த டீயை நாள் முழுசா எவ்வளவு குடிச்சாலும் உங்களை உற்சாகமாக ஆரோக்கியமாக உங்களுடைய சுத்திகரிப்பு நிலைகளை எல்லாம் உள்ள சுத்தப்படுத்தி, நீங்க வெளியில சோப் போட்டு குளிக்கிறது மட்டும் இல்லாம உள்ளேயும் குளிச்சு உங்களுடைய நுரையீரல்ல இருந்து உங்களுடைய ஈரல் கணையம் உங்களுடைய கிட்னிஸ்ல இருந்து மூளை வரைக்கும் இது வந்து நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கும். ஏன்னா வயிறு சுத்தமா இருந்து வயிறு ஆரோக்கியமா இருந்தாலே
டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும், நல்ல தூக்கம் கிடைக்கும். நிறைய பேர் பாருங்களேன், மனசு சரியில்லைன்னா சாப்பிட முடியாது, வயிறு சரியில்லைன்னா மனசு சரியாக்காது. இது முதல்ல உங்கள் வயிற்றை சரி பண்ணுறதுனால மூளையில் வந்து தேவையான செரோட்டினின், மெலட்டினின், டோப்மைன் போன்ற நல்ல உங்களை வந்து சாந்த நிலைமைக்கு உருவாக்கக்கூடிய நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் தரும். நடுவில் தூக்கத்தில் எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நல்ல நித்திரையை தரும். நல்ல உடல் வந்து சுத்தமாக வச்சுக்குவோம். இவ்வளோ விஷயங்களும் கலந்த ப்ராடக்ட்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம ஆரோக்கியத்தை பற்றி பேச வந்திருக்கோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு டீ குடிச்சிட்டு இந்த ஒரு டீ பேக் வச்சு 2 வாட்டி கூட டீ போட்டு குடிக்கலாம். சுடுதண்ணி தான் கலந்தா போதும். அது மட்டும் இல்லாமல் காலை உணவாக அது உடல் பருமனையை குறைக்கவோ இல்லை ஏற்றவோ, நல்ல ஆரோக்கியமாக நாள் முழுசும் உற்சாகமான சக்தியோடு விளங்குவதற்கு தேவையான ரொம்ப நேரத்துக்கு உங்கள் உடம்புல எனர்ஜியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரோட்டீன் ஃபுட்டாக நம்மளுடைய வி ப்ரோட்டீன் இருக்கிறதும், நம்ம உடல்ல கால்லேருந்து தலை வரைக்கும் நம்மளுடைய இன்றைய உலகத்தின் தாக்குதல்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றி நல்ல ஆரோக்கிய ஒரு வாழ்க்கைக்கு தேவையான VR4 கருஞ்சியும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு முழுசான ஒரு ஆரோக்கிய வாழ்வுக்கு வோல்டன் வந்து வழி சொல்லியிருக்கு. இந்த தகவல் நீங்க அடிப்படை அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு, யாரும் இதுல மருத்துவர் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. மருத்துவரா இருந்து இந்த பொருளை விற்க வேண்டியதில்லை. அப்புறம் எதுக்கு நம்ம கிட்ட கொடுத்தாங்க? ஆனாலும் நமக்கு அடிப்படையாக உடல் ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதும், இது எப்படி ஒரே விஷயம் இத்தனை விஷயம் பண்றதுக்கான அடிப்படை விஷயம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை சொல்றதுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய வோல்டன் நிறுவனத்துக்கும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் மிஸ்டர் பாலன் அவர்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இந்த தகவல்களை இன்னும் உங்களுடைய நண்பர்களுடைய சேர்த்து நீங்களும் ஆரோக்கியமாகவும், உங்களுடைய நண்பர்கள், உற்றார், உணவு எல்லாரும் சமூகமே ஆரோக்கியமா வாழ எங்களுடைய ஆசை, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.